இது வந்து ஒரு படிப்பினை தான். இதுக்கப்புறம் விஜய் சாராக இருக்கட்டும், வேறு கட்சி தலைவராக இருக்கட்டும், தயவுசெய்து மக்களின் உயிருக்கு மதிப்பளித்து அதுக்கான இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே போய் மக்களை பாருங்கள், சந்திங்க. உயிர் வந்து சாதாரண விஷயம் இல்லை. தயவுசெய்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இன்னொன்று எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகும்போது குழந்தைய கூட்டி போகிறது தவறு, மிகப்பெரிய தவறு. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைய கூட்டி போய் விஜயை காட்டலாம், அதனால் குழந்தை சந்தோஷப்படும்னு நினைக்கிறாங்க. இப்போ சந்தோஷமாக உயிரை போதுக்கப்புறம் அப்படி இப்படி சந்தோஷம் வரும். ஏன்னா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகின்னு இருக்குது. விஜய் பேசிகிட்டே இருக்காரு, லாஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பேசுகிறாரு. அப்போயே ஒரு வீடியோ வந்து கீழே வந்து 4-5 பேர் இறந்து கிடக்குறாங்க. அப்பவும் அவர் பேசின்னு தான் இருக்காரு. அப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது, மக்கள் எப்படி எடுத்துக்கணும்? அது இல்லை, அது வந்து யாருமே சார், நீங்கள் விஜய் சார் விடுங்க, எந்த அரசியல் கட்சி தலைவரும் சரி, ஒரு உயிருக்கு போராடிக்கிறாங்கிறத பார்த்துட்டு யாரும் பேச முடியாது சார். அது ஒரு கண்ணு படாமல் வந்திருக்கலாம், இல்லை அந்த நிகழ்வுங்கிறது இன்னும் சரியாக நான் இந்த வீடியோ பார்க்கல. கண்ணெதிர ஒரு பிரச்சனைங்கும் போது ஒரு மனுஷனுக்கு பேச்சு வராதுங்க, யாருக்கும் பேச்சு வராது. அது வந்து அவருக்கு தெரியாமல் நடந்த நிகழ்வு. ஏன்னா அதுக்கு போனதுக்கப்புறம் தான் தடிட்டு நடந்திருக்கு, பேசும்போதே செருப்பு வீசியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஒரு சைடாக பேசிடக்கூடாது இப்போது. ஏன்னா இது விசாரணை இருக்குது, விசாரணை வந்து கண்டுபிடிக்கப்படும். ஆனால் இதுக்கு யார் தவறோ, ஏன்னா ஒரு உயிரை கொல்றது, ஒரு உயிரை துச்சமாக நினைக்கிறது, அப்படி யார் பண்ணிதான் சரி, அது கண்டிப்பாக கண்டனம், நிச்சயம் அதுக்கு தண்டனை உண்டு. ஸோ கரண்ட்டை கட் பண்ணுறங்கிறது அது எந்த சூழ்நிலை பொறுத்துன்னு அது விசாரிக்கணும். ஏன்னா ஒரு ஜென்ரேட்டர் ரூமில் அதிகமாக ஆள் போகும்போது அது ஷாக் அடிச்சிருங்கிற நினச்சி மக்களுக்கு ஆயிடக்கூடாதுன்ட்டு ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது வந்து ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணி அதனால் பேச்சு தடை பண்ணுறங்கிறதுலாம் அது பெருசாக எனக்கு படலை. லைட் ஆஃப் பண்ணனால ஒரு பேச்சு தடைப்பட முடியாது. அது எந்த சூழ்நிலை ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணாங்கிறது விசாரணை வரும். ஆனால் பொதுவாக வந்து அது தப்புன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா கரண்ட் ஆஃப் பண்ணுறது, ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணுறது, ஆனால் சில சொல்கிறாங்க ஜெனரேட்டர் ரூமில் மக்கள் அதிகம் ஆகிட்டாங்க, உள்ள தள்ளுமுள்ள நடந்துச்சு, அப்போ போய் ஆஃப் பண்ணாங்கிறாங்க. அது வேணும்னு ஆஃப் பண்ணாங்களா, வேணான்னு ஆஃப் பண்ணாங்களா, இல்லை சதியா அப்படிங்கிறது விசாரணை தெரியாது. அங்கே இருந்துட்டு கூடாது. ஏன்னா சில சூழலில் வந்து அங்கே நம்ம இருக்கணுமா போகணுமாங்கிறது நம்ம வந்து யோசித்து தான் போகணும். இப்போ வந்து இன்றைக்கி முதலமைச்சர் போயிடலாம், துணை முதலமைச்சர் ஈஸியாக போயிடலாம், மற்ற அமைச்சர் போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு அதிகார பலம் இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து காவல்துறை ஃபுல் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் விஜய் சாருக்கு வந்து அதிகார பலம் இல்லை. இன்றைக்கி அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்கவர், இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிக்கிருக்காரு. அப்படி இருக்கும்போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆகாது, அவருக்கு எதுவும் அசிங்கம் நடந்துடாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? எம்ஜிஆர் இறந்துட்டாங்க, எல்லா கட்சி தலைவரும் போய் இறுதிமுறை செலுத்தினாங்க. ஏன் கலைஞர் போகல? காமராஜருக்கு போனார் கலைஞர், ஏன் எம்ஜிஆருக்கு போகல? அங்கே போக முடியாது. அங்கே என்ன நடக்கும் தெரியாது, என்ன சூழலும் தெரியாது. அங்கே ஒரு உணர்ச்சி பயமான இடமா இருக்கும். அது அங்கே போய் விஜய் சாரோ ஆளுங்கட்சி இல்லாதவங்க போய் சிக்கிற முடியாது. அங்கே